ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி அவுட்டிங் போயின்னுக்கிறோம். எங்கே போகிறோன்ட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து நானே போயின்னுக்கிறேங்க. பாப்பாவுக்கு அந்த இடம் காமிக்கணுன்ட்டு போயின்னு இருக்கோம். ஸோ எங்கே போகிறோம் என்னன்ட்டு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சேம் ட்ரெஸ், கலர் சேஞ்ச். எங்களோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய். அங்கே போயிட்டு எங்கே இருக்கோம் என்னான்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மேடம், ஸோ எல்லோரும் ரெடியாகி வண்டியில் போகலான்ட்டு கீழே வந்துட்டோம். ஸோ இப்போ நியர் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் லொக்கேஷன் எங்கே போகிறோன்ட்டு இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள். யாராவது பெங்களூருக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்னன்னா, இது பொலிட்டிஷியன் பார்லிமெண்ட் மீட்டிங் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, விதான் சௌதான்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இது நானே ஸ்கூலுக்கு போகும்போது மட்டும்தான் போய் பார்த்துருந்தேன். எங்கள் டேடிகிட்டன்னு போயிருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ தான் போயின்னு இருக்கேன். நான் ஃபேமிலியாக போகிறோம். இப்போது பாப்பாவும் பார்க்கணுன்னு சொல்லின்னு இருந்தாங்க. ஸோ அதனால போய் பார்த்துட்டு நம்ம லீவில் இருக்கும்போது எங்கேயாவது வெளியே போகலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இந்த சண்டே நாங்கள் இங்கே வந்தோம். செம்ம வெயிலாக இருக்குது, சம்மராக இருக்கிறதால. ஆனாலும் ஜனங்க ரொம்ப அதிகமாக வந்திருந்தாங்க. நாங்கள் அங்கே கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அப்புறமா ஆனால் நிறையா பேர் இந்த தமிழ்நாடுலேருந்து அப்புறமா கொஞ்சம் வேறு லொக்கேஷன்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் பார்த்துட்டு அப்புறமா அங்கத்துலேருந்து போகலாம், வெயிலாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இன்னும் நான் சின்னசாமி ஸ்டேடியம் பார்க்கணுன்ட்டு ரொம்ப நாளாக கேட்டுன்னு இருந்தேன். ஏன்னா ஆர்சிபி மேட்ச் எல்லாம் அங்கே தான் ஆகுது இல்லையா. ஸோ அதனால அங்கே போகலாம் அப்படின்ட்டு போயின்னு இருந்தோம். ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து கோர்ட். அது என்ன கோர்ட்டுன்ட்டு எனக்கு சரியாக தெரில. ஸோ விதான் சௌதா லாஸ்ட் வியூ பார்த்துட்டு அப்படியே போனோம். அப்புறமா இது கமிஷனர் ஆஃபீஸ், போலீஸ் ஸ்டேஷன். அப்புறம் இது உள்ளே போகணுன்ட்டு சொன்னாங்க. இன்றைக்கி லீவாக இருக்கிறதால ஓப்பன் இல்லை, எங்கே ஜனங்க ரொம்ப பேர் வந்து நிற்குவாங்கன்ட்டு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அப்படியே முன்னாடி போனால் சின்னசாமி ஸ்டேடியம் வந்துடுச்சு. ஆர்சிபி மேட்ச் எல்லாம் இங்கே தான் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆர்சிபி மேட்ச் நடக்கும்போதாவது போயிருந்தால் யாரையாவது பார்த்துருக்கலாம் நாங்கள். ஆனால் வந்துட்டு இப்போது அங்கே மேட்ச்சே இல்லை. ஸோ வெளியவே பார்த்துன்னு அப்படியே வந்தோம். ஸோ வெளியே பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே தான் மேட்ச் நடக்குது பெங்களூர்லன்ட்டு பார்த்துட்டு வந்தோம். அப்புறமா வந்துட்டு மெயின் கேட் வந்து இப்போ காமிக்கிற பாருங்கள். இங்கே தான் இது மெயின் கேட்டுன்னு சொன்னாங்க. இது உள்ளதான் பஸ் எல்லாம் போவோம், இந்த மேட்ச் ஆடுறவங்க பஸ் எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் மூவ் ஆனால் இங்கே பாருங்கள், ஃபுல்லு ஆர்சிபின்ட்டு போட்டிருக்காங்க. எவ்வளோ நல்லா இருக்குது. அப்புறமா அங்கத்துலேருந்து சரி இங்கே இயரிங்ஸ் போட்டிருந்தாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு வாட்டி பாருன்னு சொன்னாங்க. ஸோ அங்கேயும் போய் பார்த்துட்டு ஒரு 3 இயரிங்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறமா இங்கே வந்து கப்பன் பார்க்குன்ட்டு இருக்குது. ஸோ அங்கே போய் கொஞ்சம் பாப்பா விட்டுன்னு போகலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எங்கள் ஹஸ்பண்டு வெஹிக்கிள் பார்க் பண்ணிவிட்டு வந்துன்னு இருக்காங்க. அப்புறமா வெயிலாக இருக்கிறதால கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்ட்டு தோணுச்சு பாப்பாவுக்கும் எனக்கும். ஸோ அப்புறமா போய் எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கின்னு வந்து கொடுத்தாங்க. நானும் பாப்பா 2 பேரும் சாப்பிட்டுன்னு இருந்தோம். எங்கள் ஹஸ்பண்ட் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நான் வெறும் கேண்டி மட்டும் வாங்கினேன், அவ்வளோதான். பாப்பாவுக்கு வந்துட்டு கோன் ஐஸ் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் வாங்கினோம். சரி அது சாப்பிட்டு அப்புறமா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு வெளியவே சாப்பிட வச்சுன்னு இருந்தோம். ஹஸ்பண்ட் வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க. வெயிட் பண்ணி நின்றாங்க நாங்கள் சாப்பிட்ற வரைக்கும். வெயிலுக்கு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அப்புறமா இது என்னம்மா சொல்லுவாங்க, பஞ்சி மிட்டாய். அதெல்லாம் அங்கே சேல் பண்ணி நின்றாங்க. அது பார்த்துட்டு அப்புறமா வெறும் ஐஸ் மட்டும்தான் சாப்பிட்டோம் நாங்கள். இங்கே உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் வாங்கினோம். அந்த டிக்கெட் வாங்கின்னு வரத்துக்கு போயிருந்தாங்க. நானும் பாப்பாவும் வெயிட் பண்ணி நின்றோம். ஸோ அது கூட வாங்கின்னு வந்துட்டார். எவ்வளோ சார்ஜஸ் என்னான்ட்டு பார்க்கலான்ட்டு நான் டிக்கெட் வாங்கி பார்த்துன்னு இருந்தேன். ரீசனபிளாக இருக்குது. ஆனால் போயிட்டு வரலாம், ஃபேமிலி ஹாப்பியாக ஃபீல் ஆகும். ஒன் டே நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம் நாமன்ட்டு. அப்புறமா உள்ளே போனால் அங்கே ஃபுல்லு க்யூ. அப்புறமா இந்த குழந்த வந்துட்டு வீடியோ எடுத்துன்னு இருந்தால் பார்த்துன்னு இருந்துச்சு. சரி குழந்தையும் காமிக்கலாமே அப்படின்ட்டு காமிச்சுன்னு இருந்தால் அது ஒன்றும் ரியாக்ஷன் கூட கொடுக்கல.
அப்புறமா வெயிட் பண்ணி நின்றோம். அப்படியே மூவ் ஆன் ஆனோம். இங்கே என்ன க்யூவில் நிற்கிறோன்னா இந்த டாய் ட்ரெயின் அது உள்ளே இட்டுன்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்குள்ளெல்லாம் போனதே இல்லை. ஃபஸ்ட் டைம் நானும் போகிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் யாராவது இந்த மாதிரி டாய் ட்ரெயினில் போயிருக்கீங்களான்ட்டு எனக்கு சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. பாப்பாவுக்கும் ஹாப்பி, எனக்கும் ரொம்ப ஹாப்பி. அப்புறமா எங்கள் ஹஸ்பண்ட் இதுக்குள்ளே போயிருக்காங்களா இல்லையான்ட்டு எனக்கு தெரில. போயிருக்காங்களாம் சொல்லின்னுக்கிறாங்க. அப்புறமா ட்ரெயினில் ஏறி உக்காந்துட்டோம். ட்ரெயின் மூவ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருந்துச்சி. கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்துன்னு இருந்தோம். எங்கள் ஹஸ்பண்ட் போயிருக்காங்களாம். நான் எப்பயும் போனதில்லை, ஃபஸ்ட் டைம் நானும் பாப்பாவும் போயின்னு இருக்கிறது. அது ட்ரெயின் மூவ் ஆகின்னு இருக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. பாப்பாவும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணின்னு பேசினே வந்துன்னு இருந்தாங்க. அப்புறமா வந்துட்டு எல்லாமே ஃபுல்லு அது ஒரு ரவுண்டுக்கு காமிக்கிறாங்கன்ட்டு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அது ட்ரெயினில் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2 சைடு வியூ எடுத்திருக்கேன் நான். இந்த சைடும் எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்தாங்க. நல்லா தான் ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் இது முடிச்சுட்டு போட்டிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங் கூட டிக்கெட் எடுத்திருந்தோம். போட்டிங் இதுக்கு முன்னாடி போயிருக்கேன். ஆனாலும் எனக்கு ஒரு பயம் தான் தண்ணினால. அப்புறமா நானும் பாப்பாவும் ஹஸ்பண்டும் போட்டிங் போகிறதுக்கு அங்கே போய் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லின்னு இருந்தாங்க. ஸோ இந்த சைட்லேயும் வியூ எடுத்திருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்துட்டு டைனாசரோட என்னம்மா ஸ்டாச்சுமா இது ஸ்டாச்சு. இங்கே என்னதுக்கு க்யூ இருக்குன்னா போட்டிங்கு அங்கே போகணுன்ட்டு சொல்லிட்டு எல்லாம் செம்ம ரஷ்ஷு. எல்லாம் சண்டேயாக இருக்கிறதால எல்லோரும் வந்திருந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க. இங்கே எங்களுக்கு 1 ஹவர் ஆயிடுச்சு. காலெல்லாம் நோவு அங்கே நின்று பாப்பாவும் டல் ஆகிட்டாங்க. அப்புறமா போட்டுக்குள்ளே போகும்போது எனக்கு பயம்னா பயம். ஆனாலும் ஃபேஸில் அந்த பயம் காமிக்கல நான். எங்கள் ஹஸ்பண்ட் கூட இருந்தாங்க இல்லையா, அதனால அந்த பயம் எதுவும் இல்லை. ஆனாலும் போய் பார்த்துட்டு தண்ணிக்குள்ளெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணின்னு இதுதான் போட்டிங் பாருங்கள். அங்கே வந்துட்டு இது என்னம்மா சொல்லுவாங்க, ஜாக்கெட்டு, சேஃப்டி ஜாக்கெட்டா? சேஃப்டி ஜாக்கெட்டும் இருக்கும், வேணுன்றவங்க போட்டுக்கோங்கன்ட்டு அங்கே வச்சுருப்பாங்க. பட் நாங்கள் யூஸ் பண்ணல. நாங்கள் போட்டுக்குள்ளே ஏறி உக்காந்துட்டோம். அங்கே பாருங்கள் அந்த பாப்பா எல்லாம் போட்டுன்னு இருக்காங்க. நாங்கள் போட்டுக்கல. அப்புறமா வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்டு ஏதோ சொல்லின்னு இருந்தாங்க, என்ன சொன்னாங்கன்ட்டு மறந்துட்டேன் நானும். அப்புறமா அப்படியே போட் மூவ் ஆன் ஆயிடுச்சு. பார்க்கும்போதே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. 2 ரவுண்ட்ஸ் அவ்வளோதான் இட்டுன்னு போனாங்க. ஃபிஷ் எல்லாம் எதுவும் இல்லை இதுக்குள்ளே. நல்லா இருந்துச்சு, நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். பாப்பா வந்துட்டு டல் ஆகிட்டுக்கிறாங்கன்ட்டு பார்க்குறேன். அவங்க வந்து இன்னும் ப்ளே பண்ணணும், இன்னும் நிறையா கேம்ஸ் ஆடணுன்ட்டு சொல்லின்னு இருந்தாங்க. சரி இது ஆடிட்டு அப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டோம். அப்புறமா இந்த கேம் வந்துட்டு அவங்க பார்த்துருந்தாங்க யூடியூப்பில். சரி அது பார்த்த உடனே ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு போனாங்க. பட் அவங்களுக்கு எப்படி ஏறணுன்ட்டு தெரில, கன்ஃப்யூஸ் ஆகிட்டு அப்படியே நின்றுட்டாங்க. இதுக்குள்ளே வந்து பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நானும் எங்கள் ஹஸ்பண்ட் வெளியே வெயிட் பண்ணின்னு சொல்லி கொடுத்துன்னு இருந்தேன் எப்படி ஏறணும் என்ன ஏதுன்ட்டு. அப்புறமா அவங்க ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி நின்றாங்க. அப்புறமா பார்த்துட்டு இன்னொரு பொண்ணு ஏறி நின்றுச்சு, அதெல்லாம் பார்த்துட்டாங்க அவங்க. பார்த்துட்டு அப்புறமா ட்ரை பண்ணி அங்கே பாருங்கள் அவங்கள பார்த்துட்டு அவங்க இப்போ ட்ரை பண்ணின்னுக்கிறாங்க. அப்புறமா நாங்களாக கூப்பிட்டாலும் அவங்க வரல, நல்லா கேம் ஆடினே இருந்தாங்க. வா சரி ஆடலைனாலும் வா பரவாயில்லன்ட்டு கூப்பிட்டுன்னு இருந்தோம். ஆனாலும் ட்ரை பண்ணிவிட்டு அந்த பொண்ணு ஏறுறது பார்த்துட்டு இவங்களும் ஏறிட்டாங்க. எவ்வளோ சீக்கிரம் ஏறுறாங்க பாருங்கள். ஏறிட்டு ஒரு 3 டைம்ஸ் ஆடிருப்பாங்க, அவ்வளோதான். 30 rupees இதுக்கு வந்துட்டு சார்ஜஸ்ஸு. ரீசனபிளாக தான் இருக்குது, அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக எனக்கு தெரில அங்கே. ஏன்னா இது கவர்மெண்ட்டோட பார்க் இல்லையா, ஸோ அதனால ரீசனபிளாக வச்சுருந்தாங்க ப்ரைஸஸ் எல்லாம். ஒரு 3 to 4 டைம்ஸ் ஆடினாங்க. எவ்வளோ ஸ்பீடாக வராங்க பாருங்கள். அப்புறமா எல்லா கேமும் ஆடி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். அதுவே டைம் ஆயிடுச்சு, 4:30 ஆயிடுச்சு நம்ம வெளியே வரத்துக்குள்ளே. சரி பாப்பாவுக்கு வந்துட்டு ஹாப்பியாக இருக்கா என்னன்ட்டு கேட்டுன்னே வந்தோம். அப்புறமா ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்ட்டு. அங்கே இது ஃபிஷ் அக்வேரியம் இருந்துச்சு, அது ஒன்றும் பார்க்க முடியல. சரி அங்கே வந்துட்டு கோவா இருந்துச்சு, அது சாப்பிட்லான்ட்டு வாங்கினா கொஞ்சம் கூட டேஸ்ட்டே இல்லை.
அது ஒரு காய் 60 ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க. டேஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல, டேஸ்ட்டு கூட இல்லை. அது வாங்கி சும்மா வெளியே எதுவும் சாப்பிட மாட்டோம் நாங்கள். வெளியே சாப்பிட்டா எங்களுக்கு செட் ஆகாதுன்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தால் ஃபுல் டிராஃபிக். பெங்களூர் ஃபேமஸ்ஸு டிராஃபிக்ன்ட்டு எங்கள் வீட்டுக்கார் எப்பயும் சொல்லுவாங்க. ஸோ நானும் அவ்வளோ தூரம் எல்லாம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. போய் பார்த்தா சண்டே கூட டிராஃபிக்காக இருக்குது. அப்புறமா நானும் பாப்பாவும் கொஞ்சம் பேசி ஃபன் பண்ணின்னு வண்டியில் வந்துன்னு இருந்தோம். ஆனால் வெயிலாக இருக்குது. பாப்பா ஃபேஸ் பார்த்தா ஃபுல் ஹாப்பி. மறுபடியும் வந்து விதான் சௌதா பார்த்துட்டு அதே ரூட்டில் தான் நாங்கள் வரணும். ஸோ அதனால இன்னொரு வாட்டி விதான் சௌதா காமிச்சின்னு இருக்கேன். இயர்லி ஒன்ஸ் இது ஓப்பன் இருக்கும். நான் காமன் பீப்புள் வந்துட்டு உள்ளே போய் பார்க்கலாம். அது எப்போ என்னன்ட்டு நெக்ஸ்ட் வாட்டி தெரிஞ்சிச்சின்னா உள்ளே கூட போகணுன்ட்டு எனக்கு ஆசை. ரொம்ப நல்லா இருக்குது இது. இதெல்லாம் பார்த்து முடிச்சுன்னு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே 5:30 ஆயிடுச்சு எங்களுக்கு. அங்கத்துலேருந்து வரும்போதே ஃபுல் டயர்ட் ஆயிடுச்சு. ரிட்டர்ன் வரும்போது இங்கே ஒரு கோயில் இருக்குது பாருங்கள். அது என்ன கோயிலுன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் ஹஸ்பண்டோட ஃபேவரட் காட் இவங்க. அது பார்த்துன்னு அப்படியே கொஞ்சம் வீட்டுக்கு டொமேட்டோ வேணுமா இருந்துச்சு, அதை வாங்கின்னு வந்துட்டோம். வந்து வீட்டில் சமையல் செஞ்சுட்டு வச்சுட்டு தான் போனேன். அங்கத்துலேருந்து வந்த உடனே பசிச்சிச்சு. நானும் பாப்பாவும் மட்டும்தான் சாப்பிட்டோம். எங்கள் ஹஸ்பண்டு சாப்பிடல, எப்போ வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நானும் பாப்பா மட்டும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம். ஃபுல்லு தலைநோவு எனக்கு. அப்புறமா வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிடலான்ட்டு பார்த்தா என்னால் முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. வெளியே போகிறதே இல்லை. போனால் இந்த மாதிரி டயர்ட் ஆகுது. அதனாலேயே எங்கேயும் போகிறதுக்கு எங்களுக்கு டைம் சரியாக இதாக மாட்டேங்குது. அப்புறமா ஃபுல் தலைநோவு வந்ததுனால ஃபுல்லு எண்ணெயெல்லாம் வச்சுட்டு சரி நாளைக்கு தலைக்கு குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயெல்லாம் வச்சுக்கினேன் நான். பாப்பா கூப்பிட்டா அவங்க வரல. நான் மட்டும் தலைக்கு எண்ணெய் வச்சுக்கினேன். எங்கள் வீட்டுக்காரர் என்னையே பார்த்துன்னு இருந்தாங்க. ஸோ அதனால நானும் சிரிச்சுன்னே இருந்தேன். வீடியோ பண்ணுறதெல்லாம் பார்த்துன்னே இருந்தாங்க அவங்க. சரி தலைக்கு ஃபுல்லாக ஆயில் மசாஜ் எல்லாம் பண்ண வாட்டிக்கு எனக்கே ரிலாக்ஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி வெளியே போயிட்டு வந்தால் உங்களுக்கும் இந்த மாதிரி எல்லாம் தலைநோவு எல்லாம் வருமான்ட்டு எனக்கு தெரில. பட் எனக்கு எங்கேயாவது போயிட்டு வந்தாலே எனக்கு டயர்ட் ஆகிடும். கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் வச்சுட்டு நல்லா அப்போயே நான் தலை வார மாட்டேன். இந்த மாதிரி கொண்டை போட்டுட்டு அப்படியே விட்டுடுவேன் நான். இந்த வீடியோ இப்போதைக்கு நான் எண்ட் பண்ணிக்கிறேன். யாரெல்லாம் இந்த வீடியோ இஷ்டம் ஆயிடுச்சோ லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணினே வரேன் நான். இந்த வீடியோ இப்போதைக்கு எண்ட் பண்ணின்னு இருக்கேன். பாய்.